வாருங்கள் வலுவோம் ஜோதிட ட்ரஸ்டினுடைய 18வது கருத்தரங்க கூட்டமும் பஞ்சாங்க பூஜையும் இன்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. காலையிலே பஞ்சாங்க பூஜை சிறப்பாக நடத்தி கொடுத்த திண்டுக்கல் சூரிய நாராயண அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பா ஸ்லோகம் சொல்லி பஞ்சாங்க பூஜை சிறப்பாக நடத்தி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஜோதிட கருத்துக்களை எல்லாம் சொல்லி அமர்ந்திருக்காங்க. இந்த சபையில் அமர்ந்திருக்கின்ற அடுத்த கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்க அடுத்து அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் எனது முதற்கண் நன்றியையும் பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஜோதிடரை உரைவிக்க வருகிறேன். இப்போ ஜோதிடத்துல நம்ம பார்க்க போறது திருமண பொருத்தம் தான் எனக்கு மெயினா வந்துகிட்டே இருக்கு. அதுல ஏதாவது ஒரு பொருத்தத்துல நம்ம ஒரு பிரச்சனையை நம்ம உண்டு பண்றோமா இல்லை நாம பார்க்காம விட்டுறோமா அப்படிங்கிறதுல பார்க்க போனோம் அப்படின்னோம்னா அந்த 10 பொருத்தத்தை முதல்ல 21 பொருத்தம் இருந்தது அந்த காலத்துல. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு 10 பொருத்தம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 பொருத்தம், அப்புறம் கடைசியில ஒரு பொருத்தத்தோட நின்றுக்கிட்டு இப்போ 4 மட்டும் குறிச்சு கொடுத்துருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டாங்க. எதையுமே பொருத்தம் பார்க்க நம்மள விடுறதில்லை. மொத்தத்துல பொருத்தம் பார்த்து கொடுத்தாலும் அவன் கேட்க தயாராகவும் இல்லை. நீங்க நாங்க 2 பேரும் எல்லாம் பார்த்து முடிவு பண்ணிட்டோம், எனக்கு 4 மட்டும் பார்த்து கொடுத்தா போதுங்க அப்படின்றாங்க. அது கூட சில பேர் கேட்கறதுனால காலண்டரை பார்த்துக்கிட்டே பிடிச்சிக்கிறாங்க. எல்லாம் அவசரமா போய் எல்லாம் அவசரமா முடிச்சிருது, பார்த்து கொடுத்துக்கிற மாதிரி. எதுவுமே ஒன்றும் நிதானமா இருக்கவும் விடுறதில்லை, நிதானமா பார்க்கவும் விடுறதில்லை. அப்படியே பார்த்து கொடுத்தாலும் அவங்க கேட்கறதுக்கு தயாரா இல்லை. எல்லாம் நாங்க பார்த்துட்டோம், நாங்க செஞ்சுட்டோம், நீ எதுக்கு உங்களுக்கு சிரமம், ஒரு 4 மட்டும் குறிச்சு கொடுங்க அப்படின்னா அந்த 4 மட்டும் நல்லதா பார்த்து கொடுக்கலாம்னா அதுக்கு ஒத்துக்கிறாங்களா? அதுவும் கிடையாது. சார் நீங்க என்ன சார் ஒரு 4 குறிச்சு கொடுக்கறதுக்கு அதுக்கு நாளைக்கு வர சொல்றீங்க, அப்புறமா நான் பார்த்து சொல்றீங்க, இது ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது, சரி நான் வேற ஜோசியரை பார்த்துக்கிறேங்கிற அளவுக்கு போயிடுறாங்க. இப்போ திருமணம் பொறுத்து அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. ஏன்னா எவ்வளவோ பாஸ்டா போயிட்டு இருக்குது. அந்த பாஸ்டா எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் அந்த திருமணமும் பாஸ்டா முடிஞ்சிருது, நிக்க மாட்டேங்குது. எதுல போய் பார்த்தாலும் அந்த ஏதோ ஒரு முட்டுக்கட்டையில போய் ஒரு நிக்குது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த 10 பொருத்தத்துல பார்த்தோம் அப்படிங்கிறோம்னா இப்போ முக்கியமா ஒரு 2 பொருத்தத்தை சரியா யாரும் பார்க்க மாட்டேங்கிறோமா, இல்ல அதை சரியா பார்த்து சொல்றது அளவுக்கு அவங்க தயாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அதுல நம்ம முக்கியமா நான் பார்க்க வேண்டிய 2 பொருத்தத்தை கரெக்டா பார்த்துட்டோம்னாவே அதுல 5 பொருத்தம் உள்ளடங்கிடுது. என்ன பொருத்தம் அப்படின்னம்னா அது வேதை பொருத்தமும் நாடி பொருத்தமும் தான். இந்த தினம் கணம் யோனி ராசி ரஜி ராசி அதிபதி இத்தனையும் பார்த்தாலும் கடைசியில நம்ம பார்க்க வேண்டியது இந்த வேதையும் நாடியும் பார்த்துட்டீங்கன்னா அந்த குடும்பம் நல்லபடியா இருக்குமா, நோய் நொடி இல்லாம கணவன் மனைவி இருப்பாங்களா, அவங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்குமா. திருமணம் பண்றது அப்படிங்கிறது ஒரு வாரிசுக்காக தான் திருமணம் பண்றோம். இல்ல நீ ஒரு 10 கோடி சம்பாதிக்கலாம், நான் ஒரு 10 கோடி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத கல்யாணம் பண்றோம். வம்சம் விருத்தி ஆகணும், குல விருத்தி ஆகணும். இப்ப 4 பேர் கல்யாணம் பண்ணி 4-5 வருஷம் ஆச்சு அப்படின்னா நீங்க 2 பேரும் எத்தனை கோடி சம்பாதிக்கிற கேட்பாங்க, எத்தனை குழந்தைகள்லாம் கேட்பாங்க. திருமணம் பண்றது உங்க வீட்லயும் சொத்து இருக்கு, என் வீட்லயும் சொத்து இருக்கு. சொத்துக்காகவா கல்யாணம் பண்றோம்? என்னத்துக்காக கல்யாணம் பண்றோம்னா அதை யாருமே ஏத்துக்கிறது கிடையாது. நாங்க பார்த்துட்டோம் அப்படின்னா எதை பார்த்தாங்க என்ன பார்த்தாங்கன்னு தெரியறது இல்லை. அதுல எதுல போய் நிக்குது அப்படின்னோம்னா திருமண வாக்கிலே நிக்குது, அதுக்கு மேல போக மாட்டேங்குது. மேக்சிமம் திருமணத்துக்கே போக மாட்டேங்குது. திருமணம் போனாலும் அது நிக்க மாட்டேங்குது. திருமணம் பண்ணனா கூட அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். கிரகம் எப்படி பருவகாரகத்துல மாறுதோ அதே மாதிரி பிறப்பெடுத்த ஒவ்வொரு ஜனனமும் அவங்க வளர்ச்சி அடையணும். இப்போ கிரகக்காரகம் பருவத்துல எப்படி வளர்ச்சி அடையுது அப்படின்னோம்னா இப்போ 9 கிரகம் தான் இருக்கு. இந்த 9 கிரகமும் நம்மளுக்கு வளர்ச்சியை கொடுக்குது. ஒவ்வொரு கிரகமும் மனிதனுடைய வளர்ச்சியை தான் பரிணாமப்படுத்தும். அப்படிங்கும் போது பார்த்தோம்னா இப்போ ஆண் பெண் போட்டுங்க,
ஒரு குழந்தை ஜனனம் ஆகுது அப்படின்னா அந்த குழந்தை தவழ்ற வரைக்கும் அது குருவுடைய காரகத்துவத்துல இருக்கும். அதை மட்டும் தெளிவு பண்ணிக்க. குருவுடைய காரகத்துவத்தில் இருக்கும். அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, தவழ்ற வரைக்கும் குருவுடைய காரகம். ஒரு தவழ்ந்து அது பள்ளி பருவத்துக்கு போனா அது காரகம் புதனா மாறிடும், வித்யா காரகம். இது 2வது ஸ்டேஜ். பள்ளி பருவம் வரைக்கும் அந்த குழந்தை ஆரம்பத்துல குருவா இருக்கும், அதுக்கப்புறம் புதனா இருக்கும். இப்போ இந்த பள்ளி பருவம் முடிச்சுட்டு ஒரு வாலிப பருவத்துல வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இங்க ஒரு இந்த ஆணுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு பெண்ணு தேவைப்படுது, பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவைப்படுது. அப்படிங்க போனா இந்த ஆணுக்கு என்ன தேவைப்படும், காரகம் சுக்கிரனா வரணும், மனைவி வரணும் ஆணுக்கு, பெண்ணுக்கு செவ்வாய் வரணும். இதான கணவன் காரகம் ஆணுக்கும் பெண்ணுக்கும். வெகு பேத்துக்கு இதோடவே முடிஞ்சிருது, இல்லைன்னா இதுக்கு மேலே முடிய மாட்டேங்குது. ஒரு கிரகம் 9 கிரகத்தினுடைய அடிப்படை வரணும். மனிதனா பிறந்தாலும் அந்த அம்சத்துக்கு முடியணும், அப்பதான் பிறவை பயனடைஞ்ச மாதிரி. இப்போ இது சுக்கிரன் கணவன், இதுவும் கணவன். சரி, இதுக்கப்புறமேல வளர்ச்சி அடங்கும் இல்ல, கணவன் மனைவியா இருந்தா போதுமா? அப்ப அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும்ல. குழந்தை ஒண்ணு பிறந்தாதான் இந்த சுக்கிரனுக்கு சூரியன் ஆகும், இந்த செவ்வாய் இங்க சந்திரன் ஆகும். புரியுதா? இது தந்தைக்கு காரகன் குரு சூரியன், தாய்க்கு காரகன் சந்திரன். இப்ப புரியுதா? இந்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சோம்னா இது இதோட நிக்காது, மறுபடியும் இதோட நிக்கணும்னா பிறகு பேர் முழுமையா அடையாது, ஒரு 70% அடையும். மறுபடியும் என்ன பண்ணணும்னா இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து திருமணம் நடக்கணும். இவங்களுக்கு ஒரு திருமணம் நடந்தாதான் இங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சூரியன் ராகுவா போகும், இது கேதுவா போகும். இது அப்பாவை பெற்ற அப்பா, இது அம்மாவை பெற்ற அம்மா பாட்டி. ஓகேவா? இது பூரா ராகு கேதுனுடைய பருவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும், வயோதிக பருவத்துல எல்லாம் சனியா வந்துருவாங்க. இது சனிதான் ஆயுட்காலம். வயோதிக பருவம் சனியா வந்ததுனாதான் குருவலை தொடங்கி சனி முடிகிற வரைக்கும் அவங்களுடைய ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பாங்கன்னு அர்த்தம். எதா இருந்தாலும் இதோட முடியக்கூடாது, இது முடிஞ்சு இது வரணும். அப்ப வந்தாதான் ஒரு மனித பிறப்பிக்கு நமக்கு அது முக்கியமா நம்ம நிறைவேறணும்னு அர்த்தம். அதனால இந்த பருவ கிரகங்கள் எப்படி மாறுதோ அதே மாதிரிதான் ஒரு ஜீவன் இந்த உலகத்துல ஜனிச்சா அப்படின்னம்னா அவங்க திருமணத்துக்கு கண்டிப்பா உள்ள போய் ஆகணும். அப்படி திருமணத்துக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா திருமணம் 1000 காலத்து பயிரா வளரணும். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம இந்த 10 பொருத்தத்தை பார்க்கறத விட இந்த வேதை பொருத்தம் முதல்ல பாருங்க. இந்த வேதை பொருத்தத்தை பார்த்துட்டா இதுல என்னென்ன பொருத்தம் வரும், நட்சத்திர பொருத்தம், வேதை பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், சஷ்டாசகம், இந்த 4 இதுல வந்துடும். இதுல நட்சத்திர பொருத்தம் அடிபட்டுரும், வேதை பொருத்தமும் வந்துடும், ரஜ்ஜு பொருத்தமும் பார்த்துக்கலாம், சஷ்டாசகமும் பார்த்துக்கலாம். இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு டேபிள் போடணும், அப்பதான் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் டக்குன்னு. வேதை பொருத்தம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, 10வது அட்டகம். அஸ்வினி,
பரணி, கார்த்திகை, ரோகிணி, திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், ரோகிணி சாரி ரோகிணி, மிருகசீலம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இது வந்து முதல் சுற்று. ஓகேங்களா? அடுத்து வந்து மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, மிருகசீலம், சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை. கேட்டைக்கு அப்புறம் மூலம், ஊராளம், உத்திராளம், திருவோணம். இங்கே அவிட்டம், சதயம், ஊரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. ஓகேங்களா? இதுதான் வேதனுடைய டேபிள். இந்த மிருகசீரன, சித்திரை, அவிட்டம் ஒண்ணுக்கு வேதை. அதாவது பொருத்தமாகக்கூடாது. அதே மாதிரி அஸ்வினிக்கு கேட்டை, பரணிக்கு அனுத்தம், இதெல்லாம் 6 கட்டா வரும். அதே மாதிரி தான் நட்சத்திர பொருத்தம் அடிப்படும், ரஜ்ஜு பொருத்தம் அடிப்படும். அதனால வேதை பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லாம் கரெக்டாகிடும். ரஜினி இப்போ இந்த டேபிள் புரியுதா சார்? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? இது பாருங்க, புனர்பூசத்துக்கு உத்திரம் வேதை, திருவோணத்துக்கு இது வேதை, இது 2 இது வேதை. ஓகேங்களா? இதுதான் இந்த வேதை பொருத்தத்தை பார்க்கறது. இந்த டேபிள் ஒன்றை பார்த்துட்டீங்கன்னா அந்த 4 பொருத்தமும் இது அடிபட்டு போயிடும். வேற எதையும் பார்க்க வேண்டியது. சிம்பிள் கான்செப்ட். இது டேபிளுக்கு தான். இப்படி போனோம்னா இதுக்கு பரணிக்கு அனுசம் ஆகாது, கார்த்திகைக்கு விசாகம் ஆகாது, ரோகிணிக்கு சுவாதி ஆகாது. இதுதான் வேதை பொருத்தத்தை பார்க்குற டேபிள். இதை வந்து வச்சுக்கோங்க. இதை கண்டுபிடிச்சு வச்சுட்டோம்னா 4 பொருத்தம் இதை பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி, இதுல சந்தேகம் இல்லையே? அடுத்து நாடி பொருத்தம். பெரும்பாலும் பொருத்தத்துல நாடி பொருத்தம் ரொம்ப முக்கியம். நாடி பொருத்தம் முக்கியம் அப்படின்னோம்னா அதுல 3 நாடி இருக்கு. பார்சுப நாடி அல்லது வாத நாடி, மத்திய நாடி அல்லது பித்த நாடி, சிலோத்ம நாடி அல்லது சமான நாடி. இது நெருப்பு, இது காற்று, இது நீர். இப்போ இந்த நாடி 3 வகை நாடி இருக்கு. பார்சுவ நாடி அல்லது வாத நாடி. எப்படிங்க? இல்ல சார், நெருப்பு தான். அது முதல் நாடி நெருப்பு, 2வது நாடி தான் காற்று. மத்திய நாடிங்கிறத பித்த நாடி காற்று, சிவத்துவ நாடிங்கிறத சமான நாடி நீர் நாடி. இப்போ நெருப்பு காற்று நீர் இல்லைன்னா உடல்ல இயக்கம் இல்லை. ஒண்ணு அவசியம். ஆனா இது ஒன்னாவே இருந்துட்டா ஒரே பிரச்சனை அதிகமா இருக்கும். இப்ப நீருக்கு நீரை சேர்த்தக்கூடாது, நெருப்புக்கு நெருப்பை சேர்த்தக்கூடாது, காற்று சேர்த்தக்கூடாது. இப்போ இது ஒண்ணுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு 7-8 நட்சத்திரத்தை கொடுத்துருக்குறாங்க. பார்சுவ நாடிக்கு
அஸ்வினி, திருவாதிரை, புனர்பூசம், உத்திரம், அஸ்தம், கேட்டை, சதயம், ஊரட்டாதி. இது பார்ப்பு நாடி. மத்திய நாடி பரணி, மிருகசீரிடம், பூசம், பூரம், சித்திரை, அனுசம், பூராடம், அவிட்டம், உத்திரட்டாதி. சிலோத்தும நாடி. கார்த்திகை, ரோகிணி, ரேவதி, ஆயில்யம், மகம், சுவாதி, விசாகம், உத்திராடம், திருவோணம். திருமண பொறுத்தவரை மிகவும் முக்கியமா பார்க்க வேண்டியது, கொஞ்சம் உட்காந்துருவோம் சார். திருமண பொருத்தத்துல மிகவும் முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த நாடி பொருத்தத்தை பார்க்கணும். இந்த நாடி பொருத்தத்துல பார்க்கணும் அப்படின்னோம்னா, ஒரே நாடியா இருந்தா ரெண்டு பேர்த்த சேர்த்தவே கூடாது. ஒரே நாடியில சேர்த்துணும் அப்படின்னோம்னா புத்திர பாக்கியம் தடை, புத்திரமே இல்லாம கூட போயிடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வெவ்வேறு நாடியா இருந்தா நல்லது. ஒரே நாடியில சேர்த்துனேன் அப்படின்னோம்னா அதுல பல்வேறு பிரச்சனைகள் வரும். புத்திர பாக்கியம் கண்டிப்பா தடைப்படும். அதுக்கு சேர்த்தும் போது என்ன பண்ணணும், நாடி பொருத்தத்தை கண்டிப்பா பார்த்தாகணும். இந்த நாடி பொருத்தத்தை தனித்தனியா இருக்கிற நட்சத்திரத்தை தனித்தனி நாடி உள்ளவங்களை சேர்த்துட்டீங்கன்னா புத்திரத்துக்கு எந்த விதமான கோளாறு வராது. அப்படியே வந்தாலும் அது தீர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம், குழந்தை இல்லாமல் போகாது. அப்படியே நீங்க ஒரே நாடியில சேர்த்துட்டீங்கன்னா வெவ்வேறு நட்சத்திர பாதத்தை உண்டால சேர்த்துட்டீங்கன்னா அது பிரச்சனை தராது. இருந்தாலும் பிரச்சனை தான். அது காலதாமதமான ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறது கண்டிப்பா அது உறுதி. இந்த நாடி பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் வெவ்வேறு நாடியில சேர்த்துட்டீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப முக்கியம். நாடி பொருத்தத்தை என்னைக்கு நீங்க விட்டுட்டீங்கன்னா நீங்க அந்த குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம சூழ்ச்சி சொல்ல முடியாது. நாடி பொருத்தம் கண்டிப்பா பாருங்க. அதுக்கு நாடி பொருத்தம் பார்க்கும்போது நீங்க அந்த அந்த கிரகம் ஒரு 7ஆம் அதிபதியோ இல்லை ஒரு 5ஆம் அதிபதியோ ரெண்டு பேர்த்துக்கு முக்கியமா பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அதனுடைய வாங்கின கார சாரநாதன் ரெண்டு பேர்த்துக்கும் பகை கிரகமா இருக்கக்கூடாது. இவங்க சந்திரன் ஜென்ம நட்சத்திரமோ அவங்க ஜென்ம நட்சத்திரமோ பகை நட்சத்திரமும் வரக்கூடாது. பகை ராசியா இருக்கக்கூடாது. அதிபதி பகையா இருக்கக்கூடாது. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பகை நட்சத்திரமா வந்தாலும் அந்த நட்சத்திரமும் பகையா வரக்கூடாது. புரியுதுங்களா? 7ஆம் அதிபதி இங்க சனி நட்சத்திரம் வாங்கி அங்க 7ஆம் அதிபதி சூரிய நட்சத்திரம் வாங்கினா அது போச்சு. அது டைவர்ஸ் எல்லாம் போய் முடியும். 6, 8ஆவும் வரக்கூடாது. அந்த நட்சத்திரம் 2ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி ரெண்டு பேர்த்துக்குமே பகை கிரகமா வரக்கூடாது. நட்பு கிரகமா வந்தா நல்லது. அதே மாதிரி வாங்கின சாரநாதனும் பகை கிரகமா நட்பு கிரகமா வரக்கூடாது. இதெல்லாம் முக்கியமா திருமண பொறுத்த பார்க்கல அப்படின்னோம்னா நாம அவங்களுடைய வாழ்க்கைய ஒரு தரமான வாழ்க்கையை நம்ம கொடுக்க முடியாது. அதே மாதிரி அவங்க 5ஆம் அதிபதி இந்த வெவ்வேறு நாடுகளை சேர்த்துனேன் அப்படிங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் 5ஆம் அதிபதி நல்லபடியா வேலை செய்யும். 5ஆம் அதிபதி நல்லா வேலை செஞ்சா புத்திர பாக்கியம் கிடைக்கும். காரகர் குரு நல்லா இருக்கும். ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே நாடு சேர்த்துனா அவங்களுக்கு குரு 12ஆம் இடத்துக்கு போகும், இவங்களுக்கு குரு 8ஆம் இடத்துல இருக்கும். ரெண்டு பேர்த்து சேர்த்தி பாருங்க. வெகு ஜாதகத்தை பார்த்தாச்சு. அதனால குழந்தை பருவத்துல குழந்தை பிரச்சனையில இந்த நாடி பொருத்தம் ரொம்ப முக்கியம். அதை கவனமா உன்னிப்பா பாருங்க. அதனால பொருத்தம் பார்க்கறது தினப்பொருத்தம் கணப்பொருத்தம் யோனி பொருத்தம் பார்த்தாலும் கூட நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த வேதை பொருத்தமும் நாடி பொருத்தமும் முக்கியமா பாருங்க. அந்த அட்டவணையை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. குறிச்சு வச்சுக்கிட்டோம்னா அதுல ஒரு 4 தோசை அடிபட்டு போயிடும்.
ஒருத்தர் வேதைக்கு வேதையை சேர்த்துரு அப்படின்னம்னா அந்த குடும்பத்துல கணவன் மனைவி உறவு நல்லா இருக்காது, குடும்பத்துல கஷ்டம் நல்லா இருக்கும், ஈகோ பிரச்சனை வரும், தாம்பத்திய பிரச்சனை கண்டிப்பா வரும், அதுல ஒரு திருப்தி இருக்காது வேலை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த நாடி பொத்தல் வச்சீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருந்தாலும் பிரச்சனை, வெவ்வேறு நாடியா இருந்தா தப்பிச்சுக்கலாம், ஒரே நாடியா இருந்தா உணவு உஷ்ணம் அதிகமா இருந்தாலும் பிரச்சனை, நீர் அதிகமா இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை கோளாறு கொடுக்கும். உடல்ல உஷ்ணத்தை கொடுத்தோம்னா உடல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ரெண்டு பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு வைத்திய பிரச்சனை கோளாறு காமிச்சுட்டே இருக்கும் ஒரே நாடியில சேர்த்துனீங்கன்னா. அதனால வெவ்வேறு நாடியை சேர்த்துனீங்கன்னா அவங்க உடல் ஆரோக்கியமா இருக்கும், குழந்தை பாய்க்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனால எனக்கு இந்த தருணத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த கரூர் வாழ்வுகள் வளருவோம் ஜோதிட நிறுவனர் பாலகிருஷ்ண ஐயா அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஜோதிட பொருத்தத்துல பொறுக்கும் திருமண பொருத்தத்துல இந்த முக்கியமா எல்லாரும் கவனிச்சு திருமண பொருத்தத்துக்கு அவங்க நாள் குறிச்சு கொடுங்க, அதை குறிச்சு கொடுங்க அப்படின்னோம்னா கண்டிப்பா ஒரு நாளையாவது நல்லபடியா விவாக சக்கரத்துல உழுவுதா, பஞ்சகத்துல உழுவுதா, கசரத்துல உழுவுதான்னு கண்டிப்பா பொருத்தி பாருங்க. அது பொருத்தி பார்த்து ஒரு நல்ல திசையில விழுந்தா அந்த நாளை குறிச்சு கொடுங்க. இல்லைன்னா அந்த நட்சத்திரம் அந்த குறிப்பிட்ட திசையில விழுந்ததுன்னா அது நல்ல நாளா அமையும். அந்த நட்சத்திரம் அன்னைக்கு ஜென்ம நட்சத்திரம் திருமண நாளா அன்னைக்கு அமைகிற நட்சத்திரம் வந்து கிழக்கு திசையிலையோ அல்லது தென்மேற்கு திசையிலையோ வடக்கு திசையிலையோ வடமேற்கு திசையிலையோ விழுந்ததுன்னா அந்த திருமணம் நல்லபடியா ரெண்டு பேருக்கு வீடு வச்சு நல்லபடியா இருக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அன்னோன்யம் இருக்கும், தாம்பத்தியம் இருக்கும். எக்காரணத்தை கொண்டு நாள் குறித்து கேட்கும் போது விவாகரத்து சட்டத்தை அடிப்படையா போடுங்க, பஞ்சகத்தை போடுங்க, போட்டு பார்த்துட்டு ஒரு தெளிவான நாளை குறிச்சு கொடுங்க. அவசரத்துக்கு எந்த நாளையும் குறிச்சு கொடுக்காதீங்க. திருமணங்கிறது ஆலங்காரத்து பயிர், அதனால அது நல்லபடியா வளரணும்னா நாங்க அவங்களுக்கு பொறுமையை காத்து குறிச்சு நல்லபடியா குறிச்சு கொடுத்தோம் அப்படின்னோம்னா அவங்க இல்லாத வாழ்க்கை நல்லா இருக்கும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு ஜோதிட உரையிலே உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையிலும் உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் அன்னை ஆறுவடிவேலு, வட்டாட்சியர் ஓய்வு, மோகனூர். என்னுடைய தொலைபேசி எண்கள் 99 528 26 126, மற்றொரு எண் 78 148 95 147 78 968. நன்றி, வணக்கம்.